ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ராம்நாத். இது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற ஒரு ஃபுல் எபிசோட். இந்த எபிசோடில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படிங்கிற நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸாக தான் இருக்கும். வாங்க, இன்னைக்கு யார் என்ன கேள்வி கேட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஹாய் சார், சரவணகுமார், சென்னை. நம்ம ஜூன் பேட்ச் ஸ்டூடெண்ட் சார். இந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் எனக்கு தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஏன்னா எனக்கு ஓவர் ட்ரேட் ஆகுது. ஒருவேளை நான் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறது இல்லை, அதனால் எமோஷனலாகி ஓவர் ட்ரேட் பண்ணுறது மாதிரி இருக்குது. ஸோ இந்த எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க சார். சரவணகுமாருக்கு மட்டும் இல்லை, புதுசாக ட்ரேடிங்குள்ளே வர எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் தவிர. இப்போ எனக்கெல்லாம் சுத்தமாக எமோஷனே இருக்காது. அது என்ன, அந்த எமோஷன் ஏன் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக பார்த்துருவோம். இப்போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுதான் விஷயம். இப்போ உடம்பு குண்டாக இருக்குது அப்படின்னா, அது ஒரு டயட்டீஷியன் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும், ஒரு ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட்டை பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன பண்ணணும்னு அவர் சொல்ல தான் முடியும். நம்ம தான் ஒர்க் அவுட் பண்ணணும். அதே மாதிரி இந்த எமோஷனல் கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் நீங்கள் அடுத்து இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நாள் மட்டும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். எமோஷனல் பிரச்சனைங்கிறது சுத்தமாக இருக்காது. ஓகே, முதல்ல அந்த எமோஷனல் ஸ்விங் அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கும்போது இதுதான் என்னோட ரிஸ்க்கு, இதுதான் என்னோட டார்கெட்டு, ஸோ கிடைச்சா இவ்வளவு தான், போனால் இவ்வளவு தான் அப்படின்னு எப்போ ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணிட்டு இறங்குறீங்களோ அப்போ எமோஷனே இருக்காது. அதை பண்ணுறீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். அதை பண்ணலைன்னா எமோஷன் அப்படியே தான் இருக்கும். மார்க்கெட்டில் ஸ்விங் வருதோ இல்லையோ, பயங்கர மைண்டு ஸ்விங் டெஃபினட்டாக வரும். அதுக்கான ஒரே சொல்யூஷன், இதுதான் என்னோட என்ட்ரி, இதுதான் என்னோட டார்கெட், இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ், ஸோ இதுதான் என்னோட ரிஸ்க் அப்படின்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இறங்கும்போது அந்த ஒரு பாயிண்ட்னால வர எமோஷனல் ஸ்விங் இருக்காது. முக்கியமான ஒரு தப்பு என்ன தெரியுமா? டே ட்ரேடிங்க்கும் டெய்லி ட்ரேடிங்க்கும் இருக்கிற வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறது. டே ட்ரேடிங் வேற, டெய்லி ட்ரேடிங் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறது நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டின்றது தினம் தினம் வந்துக்கிட்டே இருக்காது. ஆனால் நம்ம ஆஃபீஸுக்கு போகிறோமா, நான் டெய்லி உட்காந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னால் அது செட் ஆகாது. நமக்கான ட்ரேடிங் செட்டப் என்ன, அதை கரெக்டாக டிஃபைன் பண்ண தெரியணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரி என்ன ரீசனுக்காக எடுக்கிறோம் அப்படிங்கிறது கரெக்டாக உங்களுக்கு தெரியணும். என்ட்ரிக்கு ரீசன் இருக்கணும் ஃபஸ்ட்டு. இந்த செட்டப் வந்திருக்கு, இதனால் நான் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு தெரியணும். அப்போ ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி எப்பப்பெல்லாம் வருதோ அப்போ தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். கரெக்டான என்ட்ரி செட்டப் வந்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும், நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் குறைஞ்சிரும். ஒரு நாளைக்கு 2 ட்ரேடுனா மாதம் 50 ட்ரேட் பண்ணுற இடத்துல கரெக்டாக 10 to 15 ட்ரேடு தான் நீங்கள் மாதமே பண்ணுவீங்க. 4வது, கரெக்டாக இந்த ட்ரேடு சப்போஸ் சொதப்போச்சுனால் என்னுடைய ரிஸ்க் எவ்வளவு, என்னுடைய டோட்டல் கேபிட்டல், அதாவது 1 lakh கேபிட்டல் இருக்கு இல்லையா, அதில் மேக்ஸிமம் 1% ஆர் 2% தான் ஒரு ட்ரேடுக்கான ரிஸ்க்ன்றது இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், என்ட்ரி எடுத்த உடனே புரோக்கர் ஆப்பில் அந்த P&L இருக்கும் தெரியுமா, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கும் மேலே, அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டுவதற்கான 90% காரணம் அந்த புரோக்கரோட ஆப் தான். அந்த P&L பார்க்கறது தான். ஸோ அதை பார்க்குறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டோம், ஒரு டார்கெட்டும் போட்டுட்டோம். ஓகே, முதல்ல ஒவ்வொரு ட்ரேடருக்கும் உங்களுக்கு ப்ராப்பராக ஜிடிடி ஆர்டர் போட தெரியுமான்றது உங்களுக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. ஒரு ட்ரேடர் சார், ஆனால் ஜிடிடி ஆர்டர் எனக்கு கரெக்டாக போட தெரியாது அப்படின்னா டெஃபினட்டாக யூ ஆர் நாட் அட் ஆல் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர். ஏன்னா ஜிடிடியில் மட்டும்தான் நம்ம டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டையுமே சேர்த்து போட்டு விட முடியும். அப்போ என்ட்ரி எடுத்துட்டீங்க, ஒரு என்ட்ரி ஆர்டர் கிடச்சிருச்சு அப்படின்னால் அடுத்த நிமிஷம் அது பொசிஷனில் வந்துடும். பொசிஷனில் போயிட்டு நீங்கள் கையோட ஒரு ஸ்டாப் லாஸ் டார்கெட் நீங்கள் என்ட்ரி எடுத்து மேக்ஸிமம் 3 மினிட்ஸுக்குள்ளே அதை போட்டுடணும். போட்டிங்களா அத்தோடு முடிச்சிருங்க, அவ்வளோதான். நீங்கள் டே ட்ரேடராக இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 1 hour 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த ட்ரேட் ஒன்றா எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை ஸ்டாப் ஆகிக்கும், அவ்வளோதானே. அப்போ போனால் 1%, வந்தால் 2%, இவ்வளோ தானே. அப்படிங்கிறது உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும்போது நீங்கள் எமோஷனலாக ஐயோ இது என்னாச்சோ அது என்னாச்சோன்னு கவலைப்பட மாட்டீங்க, திக்குன்னு இருக்காது. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், டிசிப்ளின் அப்படிங்கிறது தான் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் ட்ரேடிங்கில். கரெக்டான பொசிஷன் சைஸிங், கரெக்டான என்ட்ரி கிடைச்சாதான் என்ட்ரி எடுப்பேன். 2வது, டே ட்ரேடிங்கிறது வேறு, டெய்லி ட்ரேடிங்கிறது வேறு.
எல்லா ட்ரேடர்ஸுக்குமே பொசிஷன் ட்ரேடரா இருக்கட்டும், ஸ்விங் ட்ரேடரா இருக்கட்டும் எல்லாருக்குமே இது பொருந்தும். நீங்க மார்க்கெட்லேருந்து இந்த மாசம் என்ன ரிட்டர்ன் எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். அதாவது உங்க கேபிட்டல் 1,00,000 இருக்கு அப்படின்னால், ட்ரேடிங் மூலமா இந்த மாசம் நான் ஒரு 5% எதிர்பார்க்குறேன், இல்ல 8% எதிர்பார்க்குறேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு டிசிஷன் எடுத்துறணும். ஓகே. அப்ப என்ன ஆகும்னா, ஒரு ட்ரேட் தோத்தா கூட டோட்டல் கேபிட்டல்லேருந்து 1% தான் போப்போது. தொடர்ந்து 3 ட்ரேட் அடிச்சா கூட, உங்க டோட்டல் கேபிட்டல்லேருந்து வெறும் 3% தான் லாஸ் ஆகியிருக்கும். தொடர்ந்து 3 ட்ரேட் அடிக்கிற அளவுக்கு நம்ம என்ட்ரி எடுக்கிறோம்னா, அப்ப நம்ம ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணணும். அப்ப நமக்கு என்ட்ரியே எடுக்க தெரியலங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு உண்டான ப்ராப்பரா பயிற்சி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நான் சொல்ல தான் முடியும். நீங்க தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நீங்க ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம், தொடர்ந்து ஒரு 10 ட்ரேடு நான் வந்து கரெக்ட்டா சார் சொன்ன மாரி அந்த டிசிப்ளினா எடுப்பேன்னு எடுத்து பாருங்க. வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். ஓகே. ஆல் தி பெஸ்ட்.